குடி தளியி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளியி நிற்கும் உலகு. குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும். வினாக்கள் விடைகள். வினாயன் 269 மாண்புமிகு உறுப்பினர் பே. சு. தி. சரவணன், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டத்தில் உள்ள குப்புரத்து நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவானது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளதால் புதிய ஏரிகளை இணைக்க இயலாது. அவ்வாறு இணைக்கும் பட்சத்தில் குப்பநத்தம் நீர்த்தேக்க திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆயக்கட்டுகளின் நீரில் உரிமைகள் பாதிக்கப்படும். மேலும் எறையூர் மற்றும் வடமாத்தூர் ஏரிகளை இணைப்பதற்கு எறையூர் வனப்பகுதியில் அதிக நீளம் மற்றும் ஆழம் கொண்ட புதிய கால்வாய் வெட்ட வேண்டியிருக்கும். அதற்கு சுமார் 10 ஏக்கர் வனநிலம் தேவைப்படும். எனவே இத்திட்டம் நீரியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சாத்தியமற்ற திட்டமாகும். மாண்புமிகு உறுப்பினர் சரவணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறிய பதிலுக்கு நன்றி தெரிவித்து, இந்த ஏரிகளை இரண்டும் இணைத்தால் கிட்டத்தட்ட எங்கள் பகுதியில் இருக்கும் விவசாயிக நிலம் சுமார் 1000 ஏக்கர் பயன்படும். வாசுதேவன்பட்டு, எறையூர் பெரிய ஏரி, எறையூர் சித்தேரி, அல்லியந்தல் ஏரி, வடமாத்தூர் ஏரி, நத்தவாடி ஏரி போன்ற ஏரிகள் இதில் இணைக்கப்பட்டால் சுமார் 1000 ஏக்கர் பாசனம் பயிர் பெறும். இருந்தாலும் வனப்பகுதியில் நிலம் தேவைப்படுகிறது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எங்கள் மாவட்டத்தில் மாண்புமிகு எங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்து அந்த வனநிலையும் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். இதன் மூலம் எங்கள் பகுதி விவசாய மக்களுக்கு பெரு உதவியாக இருக்க இந்த திட்டத்தை மீண்டும் பரிசீலிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, அந்த பகுதியில் தலைவர் காலத்தில் குப்பநத்தம் அணை, மெருகண்டா நதி அணை, 2 அணைகளை கொடுத்தார். அதே நேரத்தில் இவைகள் மாண்புமிகு உறுப்பினர் சொன்னபடி இந்த ஏரியில் கால்வாய் வெட்டப்படுமானால் பல ஏக்கர்கள் பயன்படும். இதில் நிதி ஆதாரம் இருந்தாலும் வனத்துறையினுடைய 10 ஏக்கர் நிலம் வனத்துறையிலிருந்து எடுக்க வேண்டும். ஒரு மம்மட்டி மண் எடுப்பதற்கு கூட நம்மளை அனுமதிக்க மாட்டார்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட். எனவே அதற்கு கிளியரன்ஸ் வந்தால்தான் மற்ற கிளியரன்ஸை உடனடியாக தரப்படும். ஆனாலும் அதற்கு வேண்டிய கிளியரன்ஸை கேட்டு மத்திய சர்க்காருக்கு நாங்கள் கடிதம் எழுதுவோம். அது வந்த பிறகு இதை பற்றி பேசலாம். மாண்புமிகு உறுப்பினர் சரவணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்தில் குப்பநத்தம் அணை, மீர்கண்ட நதி அணை, செண்பகத்தோப்பு அணை, இந்த 3 அணைகள் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது. செண்பகத்தோப்பு அணையும் குப்பநத்தம் அணையும் ஓரளவுக்கு சீரமைக்கப்பட்டுள்ளது. மிருகண்ட நதி அணை மாண்புமிகு இன்றைய முதல்வர், அன்றைய துணை முதல்வர் அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இந்த 15 ஆண்டுகளாக எந்த பராமரிப்புமின்றி டேமில் தண்ணி நிற்கும் சூழ்நிலை இல்லாத காலத்தில் அந்த ஷட்டர்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது, தண்ணிலாம் வெளியே போயிடுது. இதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நீங்கள் கொடுத்த அணையை உங்கள் காலத்தில் அதை சீரமைத்து எங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் பேருதவியாக இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தலைவர் கலைஞருடைய உத்தரவால் நான் கட்டிய அணைகள் தான். அதிலே இத்தகைய நிலைமை ஏற்பட்டிருக்குமானால் தீபாவளி கழித்து உடனடியாக ஃபர்ஸ்ட் வீக்கே நானே நேரில் வந்து பார்க்கிறேன். அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர்கள் நீர்வளத்துறையில நிறைய கேள்வி கேட்கறதுக்கு கை தூக்குறாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க. நம்ம திருவண்ணாமலை குப்பநத்தம் கேள்வி பல மாவட்டங்கள்லயும் கேட்கறாங்க. உங்களுக்கு எல்லாம் மனதில் எல்லாமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பதில் சொன்னா நல்லது. ஆய்வில் இருக்கிறது முடியுது.